ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் எக்ஸாமில் டிக்டேஷன் எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? லோயர் ஹையர் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் டிக்டேஷன் 7 மினிட்ஸ் ஃபஸ்ட் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் பேப்பரில் அந்த 7 மினிட்ஸில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் ஸ்டோக் போடுறதும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டிக்டேஷன் எடுக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மைண்ட் வந்து பிளாங்காக இருக்கணும். அதாவது எக்ஸாம் ஈஸி கஷ்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடணும். சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம ஸ்டோக் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஸ்டோக் போட்டுடணும். ஓகேங்களா? இதுதான் மைண்டில் ஓடணும். சரி, ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிக்டேஷனில் எங்கேயாவது வந்து ஊர் பேரோ இல்லை வந்து ஏதோ ஒரு பர்சன் நேம், ஏதோ ஒரு நபரோட பெயரோ வரும்போது, இல்லை ஊர் பேர் ஏதோ வரும்போது, இல்லை ஏதோ ஒரு திட்டத்தின் பெயர், அந்த திட்டம் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச திட்டம் தான் வரும்போது நம்ம ஸ்டோக் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பழமொழியில் வரும் இல்லையா, பழமொழி ஏதாவது வருது அப்படின்னாலும் நம்ம அங்கே நமக்கு நல்லா தெரிஞ்ச பழமொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம அந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் கரெக்டாக பண்ண முடியும். ப்ளஸ் டிக்டேஷன் எடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். புரியுதுங்களா? அடுத்த வார்த்தைக்கு நம்ம ரெடி ஆகலாம். இன்னொரு விஷயம், நமக்கு தெரியாத வார்த்தை வந்துச்சுன்னா அதோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டுட்டு மூவ் ஆயிருங்க. அடுத்த வார்த்தைக்கு ரெடி ஆகும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு நிற்கிறது அடுத்து வரக்கூடிய தெரிஞ்ச வேர்டு எல்லாத்தையும் ஒமிஷன் பண்ணுறதுக்கு ரீசன் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணவே கூடாது. எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எல்லா வார்த்தையிலும் தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்கும். இடையில ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் தெரியாத வார்த்தைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கும்? எதுக்குமே ஸ்டோக் எடுக்க முடியாமல் இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அங்கங்கே வரக்கூடிய தெரியாத வார்த்தைகளை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது அதை பற்றின ஸ்டோக் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் விடுறீங்க. இதுக்கு தான் வந்து அன்னோன் ஸ்பீட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தெரியாத வார்த்தைகளை விட்டுட்டு தெரிஞ்ச வார்த்தைக்கு மட்டும் எப்படி ஸ்டோக் போடலாம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுப்போம். புரியுதுங்களா? ஸோ நம்மளுடைய வகுப்பில் ஒவ்வொரு பேட்சுக்கும் அன்னோன் ஸ்பீடு கிளாஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம புக் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணாலும், ஹோம்ஒர்க் பண்ணி டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னாலும், ஒரு புதுசாக ஒரு ஸ்பீடு டிக்டேஷன் வரும்போது வித்தவுட் நோயிங் எனி கண்டென்ட் அண்ட் ஆல்சோ வித்தவுட் நோயிங் எனி வேர்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன வார்த்தைகள் உள்ளே இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு வரும்போது அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் எக்ஸாமே கூட உங்களுக்கு வந்து ஒரு அன்னோன் ஸ்பீடு மாதிரி தான், தெரியாத ஒரு ஸ்பீடு தான். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் அந்த தெரியாத ஸ்பீடை நிறைய எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு பேட்சுமே நிறைய மாணவர்கள் எழுதுகிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது நல்ல விதமாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுடைய திறமை இருக்குது. எந்த விதத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லுவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து எக்ஸாம் ஃபீல் பண்ணுறது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதை விட கஷ்டமான ஸ்பீடெல்லாம் இங்கே எழுதிட்டு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இது. தெரியாத வார்த்தைகள் வந்தால் நீங்கள் அதை யோசிக்காதீங்க. ஃபஸ்ட் லெட்டர் போட்டு அடுத்து மூவ் ஆயிருங்க. இல்லை ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான், பட் ஆனால் சரியாக காதில் கேட்காம கூட இருக்கும். வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் இருக்கும். 1-2 வார்த்தைகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு வந்து நம்ம காதில் சரியாக விழாமல் இருக்கும். இதுவா அதுவா அப்படிங்கிற திங்கிங் அங்கே இடையில வரவே கூடாது. டிக்டேஷன் அப்படிங்கிறது 7 மினிட்ஸ் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. நமக்காக ஆடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம யோசிக்கிறதுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை கேட்கலையா, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட் லெட்டர் போட்டு வச்சுட்டு அடுத்து போயிருங்க. அதுவும் அதே மாதிரி தான். இல்லை அங்கே இது தான் சொன்னாங்க, அதுதான் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இடையில வந்து நம்ம அந்த இடத்துல லேக் ஆகக்கூடாது. நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம், சொன்ன வார்த்தை, அதாவது வார்த்தை அங்கே நமக்கு வருது, டிக்டேஷனில் வருது அப்படின்னா அப்போவே ஸ்டோக் போட்டு முடிச்சிடணும். இல்லையா? அதுக்கு தெரியலையா, அந்த ஃபஸ்ட் லெட்டர் போட்டு அடுத்த வார்த்தைக்கு ரெடியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணாதீங்க. சில பேர் டிக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 வார்த்தை பின்னாடி படிச்சுட்டு இருப்பாங்க, அது 2 வார்த்தைக்கு முன்னாடி ஸ்டோக் போட்டு விட்டுருப்போம். அதுக்கு வார்த்தைகளை காதில் கேட்டு வச்சு ஸ்டோக் போடுவோம். ஃபாலோ பண்ணி எழுதுறது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும். இல்லை சார் நான் இப்படி பண்ணால் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒமிஷன் கூட்டிகிட்டு வந்துடும். இல்லை சார் நான் கரெக்டாக இது மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டாக பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? அண்ட் தென் ரிப்பீட்டடாக வார்த்தைகள் வருது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் அதை ஸ்டோக் போடுங்க. செகண்ட் டைமில் அதோட ஃபஸ்ட் லெட்டர் போட்டு ஏதோ ஒன்று இண்டிகேஷன் மார்க் போட்டு அந்த வார்த்தை தான் இங்கே அகைன் திரும்ப வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக இது இருக்கும். லோயர் ஹையரோ இல்லை இன்டர்மீடியட்டோ எதுலேயோ இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் போன டைம் வந்துச்சு. சரிங்களா? ஒரே ஒரு டைம் மட்டும் அதை ஸ்டோக் கரெக்டாக போடுங்க. அடுத்த டைமில் அதுக்கான சிம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, லெட்டர் பாட்டில் வரக்கூடிய அந்த நேமு, ஊர் பேர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பேர் இதெல்லாம் வரும்.
ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் டிக்டேஷன் முடிஞ்சதுக்குமே லெட்டர் பாட்டு ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து லெட்டர் மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இல்லை எது மாதிரி வந்தாலும் அங்கே ஊர் பேரில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு சரி ஓகே சார் அந்த ஊர் பேர் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் போட்டுக்க சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த ரிப்பீட்டட் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் போட சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டிக்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெட்டர் போட்டு வச்சதெல்லாம் போய் ப்ரீஃபாக எழுதி வச்சுக்கணும் அந்த இடத்துலலாம். புரியுதுங்களா? எதுக்காக அப்படின்னா அப்போதைக்கு நம்ம மைண்டில் இருக்கும். ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நீங்கள் அதை சப்போஸ் நீங்கள் லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட் லெட்டர்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 மினிட்ஸ் எழுதிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கும்போது அது மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிக்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் லெட்டர் போட்டு வச்சுருக்கீங்களோ அங்கே நீங்கள் பென்சிலில் ப்ரீஃபாக எழுதி வச்சுக்கலாம். இல்லை சார் நம்ம டிக்டேஷன் முடிச்சதுமே நம்மளுடைய டிக்டேஷன் நோட்டை வாங்கிட்டாங்க சார், ட்ரான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உட்கார வைப்பாங்க இல்லையா, உட்கார வச்சோன்னே உங்கள்கிட்ட டிக்டேஷன் நோட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா கம்பல்சரியாக அந்த ஃபஸ்ட் லெட்டர் போட்டுருக்க வச்சதெல்லாம் ப்ரீஃபாக எழுதிக்கிங்க. முடிஞ்சால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணி எங்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ட்ரான்ஸ் பண்ணிட்டு வரும்போது சில ஸ்ட்ரோக்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா அப்போதைக்கு உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் கண்டென்ட்டு. அப்போ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லெட்டர்லாம் எழுதி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக எழுதி வச்சிடலாம். ட்ரான்ஸ் பண்ணும்போது நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். டிக்டேஷன் எடுத்து முடிச்ச உடனே வேகமாக அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸை குறைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அன்ஒன் ஸ்பீடில் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பண்ணுற பழக்கம் தான் எக்ஸாமில் வரும். புரியுதுங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதே பழக்கம் எக்ஸாம்லேயும் வரும். கண்டிப்பாக அந்த எக்ஸாம்லேயும் நல்லபடியாக எழுதலாம். சரியா? ஸோ இது நிறைய நுணுக்கங்கள் உள்ள நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடியாஸும் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஐடியாஸும் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக எக்ஸாம் நல்லபடியாக எழுதலாம். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும். டிக்டேஷன் எப்படி வந்தாலும் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் இருந்தோம்னா எக்ஸாம் எப்படி வந்தாலும் பாஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ எல்லாருக்கும் எக்ஸாம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.